2025ல நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி வச்சுப்போம். நீங்க 2025ல நான் சொல்லப் போற திங்ஸ அவாய்ட் பண்ணா போதும். சூப்பரா இருக்கும் 2025. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் லெட் எனிஒன் டூ டிஸ்ரெஸ்பெக்ட் யூ. எக்காரணத்துக் கொண்டும் உங்களோட மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வந்து யாரு கையிலயும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து அடுத்தவங்க கையில தூக்கி குடுத்துறக்கூடாது. அத மட்டும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேன் பி எனிதிங். ஆஃபீஸர் ஜூனியரா இருக்கலாம், சீனியரா இருக்கலாம், இன்னொருத்தங்க கீழ ஒர்க் பண்ணலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். உங்களோட மரியாதைங்கிறது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட், நீங்க யாரு, இது எல்லாத்துக்குமே அடையாளம் அதுதான். ஸோ நெவர் லெட் எனிஒன் டூ டிஸ்ரெஸ்பெக்ட் யூ. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட், நெவர் ஷேக் எ ஹேண்ட் பை சிட்டிங் டவுன். யாராவது உங்களுக்கு கை குடுக்குறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எழுந்து அவங்களுக்கு கை குடுங்க. இது வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு தர்ற ஒரு மரியாதை. அவங்க உங்கள தேடி வர்றாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அப்ரிசியேஷனோ, இல்ல உங்கள வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கோ, இல்லாட்டி ஒரு இன்ட்ரோ பண்றதுக்கோ, எதுக்கோ உங்கள்ட்ட வந்து கை குடுக்குறாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்டாண்ட் அப், ஷேக் யூர் ஹேண்ட்ஸ். ஸோ அது ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி. அத தயவு செஞ்சு அத மேக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், நெவர் கோ ப்ரோக் ஆர் டெப்ட் டு இம்ப்ரெஸ் எனிஒன். இன்னொருத்தன் பைக் வச்சிருக்கான், நானும் அதே மாதிரி பைக் வச்சிருந்தா டீம் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஃபோன் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், அதனால எல்லாரும் என்ன வந்து சூப்பரா நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தயவு செஞ்சு நெவர் எவர் டூ எனி திங்ஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் பையிங் லேண்ட்ஸ், ஹவுசஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதுலயே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாம. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஹேவ் 1 or 2 செகண்ட்ஸ் இல்லாட்டி 3 செகண்ட்ஸ் பாசஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு. சிச்சுவேஷன் வந்து கேன் பி எனிதிங். ஒருத்தவங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் தரலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட் அதுக்கு வந்து பாசஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களால யோசிச்சு ஆன்சர் சொல்ல முடியும். இதனால நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்கலாம். என்ன மாதிரினா, ஓவர் கமிட்மெண்ட் பண்றது, எக்ஸிட் ஆகுறது, அந்த கேள்விகள் என்ன சொல்றாங்களோ உள்வாங்கிக்கோங்க. தட்ஸ் மேஜர் திங். நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஹேவ் த ஆம்பிஷன் டு பி பெட்டர். இன்னைக்கு என்னவா இருக்கேன் அப்படிங்கறத பார்த்துட்டு நாளைக்கு இதை விட 0.1%, 1% கூட வேணாம், 0.1% இருக்கிறதுக்கு பெட்டரா இருக்கிறதுக்கு பாருங்க. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்க, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நிறைய தடங்கள் ஏற்படுது, நிறைய ஒரு விஷயங்களை வந்து பெர்ஃபெக்டா செய்யறதுக்கு நிறைய மெனக்கடல் பண்றீங்க, ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க. கேன் பி எனிதிங், எனி மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த நாள் 0.1% நீங்க பெட்டரா இருக்க பாருங்க. ஆல்வேஸ் ஆம்பிஷன் டு ஹேவ் அ பெட்டர் எவ்ரிதிங். இது ஒவ்வொரு நாளும் சரி, அப்புறம் ஃபியூச்சருக்கும் சரி, உங்களோட லைஃப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் கேரி கேஷ். யூபிஐ வந்ததுலேருந்து நம்ம கையில கேஷ் எடுத்துட்டு போறோங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுறோம். கையில கேஷ் இருக்கிறத வந்து ட்ரை டு பே த்ரூ கேஷ். அப்பதான் உங்க கையில காசு எவ்வளோ இருக்கு, நீங்க எவ்வளோ பே பண்றீங்க. காலையில ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போறீங்கன்னா, ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 50 ரூபாய் இருந்ததுன்னா, ஓகே நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யூபிஐல அப்படி இல்லை, நம்ம கண்ணாமண்ணான்னு பண்ணிட்டு இருப்போம். ஒரு செலவு பண்ணும்போது நம்ம யோசிப்போம், ஓகே நம்ம அந்த கேஷ் போயிடுச்சு, மிச்ச காசு இருக்கு அப்படின்னு. இது வந்து ஓவர் த டேஸ்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் திஸ். உங்க ஃபேமிலியில உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட், ட்ரெஸ் வெல் நோ மேட்டர் வாட் த அக்கேஷன் இஸ். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க கிளாத்தை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்கும். என் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாதனாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் இழந்திருக்கேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப நான் பெருசா சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை. யூ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் 2 பாயிண்ட், ஃபைண்ட் மல்டிபிள் வேஸ் ஆஃப் மணி சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரே ஆஃபீஸ் ஜாப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு வே ஆஃப் மணி, ஒரு பேசிவ் இன்கமா வர்றதுக்கு யோசிங்க. இன்னைக்கு இருக்க காலத்துல அது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேபி இனிஷியலா அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஒழிய, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அதை யோசிச்சு பாருங்க. யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இன்டர்நெட், சேல்ஸ் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாலே உங்களால நிறைய விஷயங்கள் அதை வந்து பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் அந்த ஸ்கில்ல சர்வீஸா கொடுத்து அதுலேருந்து சம்பாதிக்கலாம். ஸோ ஜாபை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், நெவர் கோ பேக் டு த சேம் பர்சன் ஹூ சீட்டட் யூ. இது லவ் மட்டும் இல்லை, அஃபிஷியல், பர்சனல் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். நெவர் கோ பேக் டு த சேம் பர்சன் ஹூ சீட்டட் யூ. அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணி போன ஒரு பர்சன் கிட்ட இன்னொரு தடவை நீங்க போகணும்லாம் தேவையில்லை. அதை கடன் கொடுத்துருக்கலாம், லவ் பண்ணிருக்கலாம், ஃபேமிலியா இருந்திருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. அதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் த 10 திங்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் தி பீப்புள். 2025ல நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு
நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இதை கேட்கறது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் இட் வில் கிவ் வேற லெவல் இம்பாக்ட். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டேடியம் சுப்ரமணியன் பயணம். நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமாக, டைம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இல்லை கற்றுக்கிட்டதை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ட்ராவல் ரிலேட்டடாகவும் நிறைய போடுவேன். த பெஸ்ட் ஃபார் யுவர் இயர்ஸ்.